ஹாய் ஐ எம் புவர். நான் ஆர்டெக்கில் ஒர்க் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சொல்கிறது என்னென்னா, நான் வீடு இப்போ தான் கட்டினேன், 4-5 மந்த்லேயே வந்து என்னோட செப்டி டேங்க் ஃபில் ஆகிடுச்சு, அதுக்கடுத்தது என்னோடய கிளாசெட்டில் வந்து ஃப்ளஷ் பண்ணால் அவுட்லெட் வந்து போக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து செப்டி டேங்க் வந்து ஒரே சிங்கிள் பிட்டாக வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால தான் வந்து ஸ்லட்ஜும் அதிலே சேருது, ப்ளஸ் வேஸ்ட் வாட்டரும் அதிலே சேர்ந்து சீக்கிரமாக உங்கள் செப்டி டேங்க்கு ஃபில் ஆகுது. கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேலை முடிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு செப்டி டேங்க் வந்து வெறும் அவுட்டர் வால் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஃபில் ஆகிடும். சென்டரில் வந்து ஒரு பார்ட்டிஷன் வால் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஓப்பனிங் கொடுக்கணும். இந்த பார்ட்டிஷன் வால் இருக்கிறனால பாத்ரூம்லேருந்து வர வேஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் உள்ள ஃபில் ஆக சாலிட்லாம் வந்து அடியில் தங்கிடும். லிக்விட் வந்து மேலே ரைஸ் ஆக அந்த ஹோல் வழியாக வந்து இந்த டேங்க் வந்து ஃபில் ஆக ஆரம்பிக்கும். இந்த டேங்க் ஃபில் ஆகிட்டு இந்த அவுட்லெட் வெளியே போகிறனால உங்களுக்கு வந்து செப்டி டேங்க் லைஃப் டைம் அதிகமாகும். இப்போ டேங்க் ஃபில் ஆகிடுச்சுன்னா தண்ணி வந்து இன்லெட்டும் அவுட்லெட்டும் சேம் பொசிஷனில் இருந்துச்சுன்னா தண்ணி வந்து ரெண்டு பக்கமும் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதனால வந்து உங்களோட பாத்ரூம் வந்து அடைப்பு ஏற்படும். இன்லெட் ஹைட்டாகவும் அவுட்லெட் டவுனாகவும் இருந்துச்சுன்னா இன்லெட் வர தண்ணி ஈஸியாக வந்து அடியில் ஃப்ளோ ஆகி போகும். ஃபில் ஆகிடுச்சுன்னா அவுட்லெட்டில் வந்து ஈஸியாக வந்து தண்ணி போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி செப்டி டேங்க்கில் ஏர் வெண்ட்டும் விடணும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்கள் செப்டி டேங்க் ஃபில் ஆகிறத நீங்கள் தவிர்க்கலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் ஃப்யூச்சரில் வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த மெத்தடெல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாச்சும் தெரியணும்னா ஆர்டெக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.